ஷில்பா, ஏய் ஷில்பா, இங்க வா. என்னக்கா? அக்காவா? நேத்து நீ மேடம்னு கூப்பிட்டு சொன்னேல்ல, மறுபடியும் என்ன அக்கா நொக்காந்துக்கிட்டு? ஒழுங்கு மரியாதையா மேடம்னு கூப்பிடுங்க என்மேட்டு. வேலைக்காரி எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அப்படி வைக்காம விட்டா இப்படிதான் தெரிவியே. நான் என்னங்க பண்ண மேடம்? உன் கூட வேலை செஞ்சவளோ தானே என் குடும்பத்தை இந்த நிலைமை ஆக்கியிருக்காளுவே. என் மாவனுக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். வேணும்னே அந்த பிள்ளையை கடத்திட்டு போய் எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருக்காளுவே. என் வீட்டுல இருந்து திருடிட்டு போயிருக்கா அந்த செல்லம்மா. அந்த ரோசாப்பு அவ கடையில போய் வேலைக்கு சேர்ந்திருக்கா. எல்லாம் நல்லா திட்டம் போட்டு தானே எல்லாரும் செஞ்சிருக்கியே. ஓ மேலேயும் தான் எனக்கு டவுட் இருக்கு. ஐயோ மேடம், நான் அப்படி எல்லாம் கிடையாது. வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலைன்னு இருக்கேன் மேடம். நான் அவியலெல்லாம் பார்த்து பேசுறது கூட இல்ல. போதும் போதும், நீ ரொம்ப நடிக்காத. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க மேடம்? தினமும் வீட்டை ஒழுங்கா சுத்தம் பண்ணி வைன்னு சொன்னா இல்லையா? ஆமா மேடம், நானும் பண்ணிட்டானே இருக்கேன். நல்லா பண்ணுனேன். தரையை மட்டும் பெருக்கி தொடச்சிட்டா போதுமா? கார்பெட்டை எடுத்துட்டு ஒரு நாள் கிளீன் பண்றது இல்ல. இந்த சோஃபால இருக்க டஸ்ட் எல்லாம் ஒரு நாள் கிளீன் பண்றது இல்ல. பண்ணுவே மேடம். என்னைக்கு பண்ண? அது வந்து இழுத்துக்கிட்டே இரு. இந்த காட்டன்லாம் கழட்டி என்ன கிளீன் பண்ண? துவைச்சு போட்டியா? இல்லங்க மேடம். அப்போ வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஒண்ணுமே செய்யறது இல்ல. சும்மா தரையை மட்டும் பெருக்கி தொடச்சிட்டு இருக்க, அவ்வளவுதானே? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு? வீட்டுக்குள்ள ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்க கூடாது, எல்லாமே கிளீனா இருக்கணும்னு சொன்னனா இல்லையா? இந்த மாதிரி அரைகுறை வேலை பாக்குறதுக்கு தான் நீ வேலைக்காரனி வீட்டுல வச்சிருக்கோமோ சம்பளம் கொடுத்து எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. அதான் இப்படிலாம் ஆடிட்டு திரியிறியே. எல்லா காட்டனையும் கழட்டி வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணி மாட்டணும். சரிங்க மேடம். எக்ஸ்ட்ரா காட்டன் இருக்கு, இதை கழட்டிட்டு அதை மாட்டி வை. அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மாட்டு. சோஃபாலாம் நல்லா கிளீன் பண்ணணும் மேடம். துணியில தட்டினா இவ்வளவுதான் தூசி போகுது மேடம். நம்மகிட்ட தான் வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல, அதை வச்சு கிளீன் பண்ணு. சரிங்க மேடம். அப்புறம் இந்த தரையில போட்டுருக்கல இந்த கார்பெட், இதையும் எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு விரிச்சு விடு. இதை கிளீன் பண்ண காயறதுக்கே ஒரு வாரம் ஆகுமே. ஏன் எங்க வீட்ல ஒரே ஒரு கார்பெட் தான் இருக்குமோ? இதை எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து போட்டு விடு. சரிங்க மேடம். கார்பெட்டை சோஃபா கடியில எல்லாம் விரிச்சிருக்கீங்களே, ஒரு கை பிடிச்சி சோஃபாவை தள்ளி வைங்க மேடம். அதுக்கு பிறகு கார்பெட்டை எடுத்துட்டு போய் துவைச்சு போட்டுறீ. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மேடம், நீங்க தானே சொன்னீங்க கார்பெட் கிளீன் பண்ணணும்னு. அதுக்கு என்னைய சோஃபாவை தூக்க சொல்லுவியோ? இந்த வீட்ல வேற வேலைக்காரங்க இல்ல, அவியல கூப்பிட்டு தூக்க சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு ஷில்பா, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அத முதல்ல நீ மனசுல வச்சுட்டு என் கூட பேசு. தேவையில்லாம இப்படி திமிரு பேச்சு பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு துரத்தி விட்டுருவேன். ஐயோ மேடம், நான் தான் சொன்னேன்ல, இந்த வேலை இல்லைன்னா நான் நடுத்தருவுல இருந்து பிச்சை தான் எடுக்கணும். வீட்டுல ரொம்ப கஷ்டம் மேடம். என் புருஷனும் விட்டுட்டு போயிட்டாருன்னா இங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன். போதும் போதும், புராணத்தை ஆரம்பிக்காத. ஒன்னும் இல்ல நீ இப்படிதான் நடிப்பிய, அப்புறம் எல்லாம் கிடைச்ச உடனே ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவிய. ஏன் எனக்கு எதிராக கூட திரும்பணும்னு நினைப்பா? பாரு ஷில்பா, அவ சொன்னா இவ சொன்னான்னு என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீயும் கூட்டு சேர்ந்துட்டு ஏதாவது செஞ்சான்னு வச்சுக்க, சரோஜா மகனுக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும் மேடம். ஆமா, அவ கை கால் முறிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கால, அந்த மாதிரி தான் நீயும் போய் படுத்து கிடப்ப, ஞாபகத்துல இருக்கட்டும். என்னது கை கால் முறிஞ்சா? மேடம், அந்த தம்பிக்கு தலையில மட்டும்தான் லேசா அடிபட்டிருக்கு. என்னது, தலையில மட்டுமா? ஆமா மேடம், நீங்க ஏற்பாடு பண்ண ஆளு சொல்லலையோ? அவனுவல போட்டு இந்த பையன் அடிச்சிருக்கான். அவனும் வலி தாங்க முடியாம இந்த பையன் தலையில ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டானுவலாம். அதனால தலையில மட்டும்தான் அடிச்சிருக்கு, கை கால்லாம் முறியல. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அது வந்து மேடம், நான் போய் பார்க்கல, எங்க அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. உங்களுக்கு தெரியாதா மேடம்? நீங்க தானே ஆள் ஏற்பாடு பண்ணி அடிச்சியே. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு அனாவசியமான கேள்வி. கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டியா? அதனால கிளம்பு, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து முதல்ல கிளீன் பண்ணு. சரிங்க மேடம். என்கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டானுவல, கைய காலை முறிச்சிட்டோம் மேடம், பணத்தை போட்டு விடுன்னா. நானும் 50,000 முழுசா போட்டு விட்டுட்டேன். இப்ப இவ சொன்ன பிறகுதானே எனக்கே தெரியுது விஷயம் என்னன்னு. அவனோதான் அடி வாங்கியிருக்கானுவே. இவன் தலையில சின்னதா ஒரு கல்லை தான் தூக்கி போட்டு போயிருக்கானு.
ஃபோன் போடுவோம். நல்லா ஓடி ஆடி ஜாலியா இருந்தாரு. இப்போ தலையில அடிபட்டு படுத்திருக்காரு. பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவங்க அம்மாவை விட்டு பிரிச்சேன். இப்போ தலையில அடி வாங்கி படுக்க வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் நீ கல்யாணம் பண்ணதுதான் காரணம். என்னால இவருக்கு 5 பைசா கூட பிரயோஜனமே இல்லை. பேசாம நானாவது வேலைக்கு போகலாம். வீட்டில் சும்மா தான் இருக்கேன். படிக்கிறேன்னு அவர் காசை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேலைக்கு போனாவது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அத்தையோட இட்லி கடையும் மூடிட்டாங்க. குழந்தைனும் படிச்சிட்டு இருக்காரு. இவர் தலையில் அடிபட்டு வந்து படுத்திருக்காரு. வேலைக்கு போக முடியாது. மாமாவுக்கும் உடம்பு சரியில்லை. இப்போ மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான். பாட்டியும் வயசானவங்க. அவங்களையும் வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டில் எதுக்கு நான் மட்டும் வேஸ்ட்டாக வெட்டியாக உட்காந்துருக்கணும்? ஏதாவது வேலைக்கு போனால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். சொன்னால் இவரும் கேட்க மாட்டேங்காரு. மனசே சரியில்லை. சூர்யா, அத்தை, அவர் தூங்கிட்டு இருக்காரு. நான் என் பிள்ளையை தான் கூப்பிட்டேன், வேற யார்ட்டையும் கேட்கல. ஐயா சூர்யா. என்னம்மா? ஐயா உனக்கு சூப்பு போட்டு எடுத்து வந்திருக்கேன்ப்பா, குடி. இதை குடிச்சீன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ப்பா. அவரே வலி தாங்க முடியாமல் இப்போ தான் தூங்கினாரு. அத்தை, நான் சொன்னாலும் கேட்காம போய் அவரை எழுப்பி விட்டுட்டாங்க. பாவம் அவருக்கே ரொம்ப வலிக்குது. ஏன் தான் அத்தை நான் பேசினா கேட்கவே மாட்டுறாங்களோ தெரியல. அம்மா, எனக்கு இப்ப குடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்குமா? வச்சுட்டு போங்க. இல்லப்பா, சூப்லாம் சூடாக தான் குடிக்கணும். உனக்கு வேற தலையில அடிபட்டு நிறைய ரத்தம் போயிருக்கு. நீ இந்த சூப்பை குடியா. குடிச்சின்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும், நடமாட முடியும். இந்த வீட்டில் வேற யார் உனக்கு செஞ்சு தர போறா? சூப்பெல்லாம் வச்சு தரக்கும் தெரியாது. அதனால தான் அம்மா வச்சு எடுத்துட்டு வந்தேப்பா. உடனே குடி. அம்மா, அனு செய்வாம்மா. என்னத்தை செய்வாளோ? இவ்வளவு நேரம் யாருக்காவது வச்சு தரணும்னு தோணிச்சாக்கோ? சோறு பொங்கிதுங்க கூட ஒழுங்கா தெரியல. பாட்டி தான் வயசான காலத்துல கிடந்து உதவி செஞ்சுட்டு கிடக்காவ. இல்லைன்னா நான் சமைச்சு வைக்கதான் வந்து திங்காவ. இப்போ உங்க அப்பா சேத்தே சமையல் பண்ணி வச்சிருந்தாவ. நான் தான் சமைச்சிட்டு கிடக்கேன். சமைக்கவே ஒழுங்கா தெரியலையா? இதுல சூப்பு வேற வச்சிருவாப்ல. நீ வேண்டாத பத்திலாம் யோசிக்காத, இதை வாங்கி குடி. இந்த சூர்யா பிடி. உனக்கு உடம்பு சீக்கிரம் தேரன்னா இந்த மாதிரி சூப்புலாம் குடிக்கணும். பிடிப்பா, வாங்கி குடி. அம்மா, எனக்கு மட்டுமா? அனுக்கு? அவளுக்கு என்ன பிரச்சனை? உனக்காக அவளை அடி வாங்கினா? அவளால நீ தான் அடி வாங்கிட்டு வந்துருக்கா. அவளுக்கு இப்ப சூப்பு மட்டும் தான் குறைச்சலு. சூப்புக்கு இப்பெல்லாம் அவளுக்கு தேவையில்ல. நீ குடி போதும். வேலைக்கு போற பிள்ளை உடம்பு தேரணும். மண்டையில அடிபட்டு நிறைய ரத்தம் போயிருக்கு. இதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு அக்கறை இருக்கா? சும்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்க மட்டும் தான் தெரியும். புருஷனுக்கு அடிபட்டு வந்து படுத்திருக்கானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமேலாம் தெரியாது. 24 மணி நேரம் சும்மா உட்காந்து வெட்டி அலன்னா மட்டும் தெரியும். அம்மா, கோவப்படாதீங்கம்மா. அனுவும் பாவமா. அவங்க வீட்டுல அவ எப்படிலாம் வாழ்ந்தா உங்களுக்கு தெரியும்ல. அவ சொடுக்கு போட்டு கூப்பிட்டாலே சமையல்காரங்க வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. அந்த இடத்துல இருந்துதாம்மா இங்க வந்திருக்கா. அங்கே இருக்க வேண்டியதானே சொடுக்க போட்டுக்கிட்டு. இங்க வா வான்னு நான் வெத்தலை பாக்க வச்சு அழைச்சனாக்கோ. சொடுக்கு போடுவாளாம், வேலைக்கார வந்துருவாங்களாம். இந்த வீட்டுல இப்படிதான் இருக்கும். ஏவனா அவியவே தான் செஞ்சு சாப்பிடணும். இஷ்டம் தான் இருக்கட்டும், இல்லைன்னா போ சொல்லு. அம்மா, அப்படி பேசாதங்கம்மா, பாவமா. இங்க பார் சூர்யா, உனக்கு தலையில அடிபட்டுருக்குன்னா மன்னிச்சு பேசிட்டு இருக்கேன். சும்மா யாருக்கோ சப்பாட் பண்ணி அம்மட்ட பேசி வேலை வச்சுக்கிறாத. இந்த அப்படி இதை முதல்ல குடி. அம்மா தந்துட்டு போயிட்டேங்கக்காக அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துறாத. நீயே குடி, அப்பதான் உடம்பு தேரும். ரத்தம் நிறைய வெளியே போயிருக்கு. ஞாபகத்துல வச்சுட்டு ஒழுங்கா குடிச்சு உடம்பு தேர்த்ததுக்கு பாரு. சரிம்மா. எம்மாடி சாரோஜா, என்னம்மா பிள்ளைக்கு சூப் எடுத்துட்டு வந்தியோ? ஆனுக்கு எனக்கு அப்படியே ஒரு கிளாஸ் கொண்டு வந்து. ஆமா, எல்லாத்துக்கும் வாயில கொண்டு வந்து நான் ஊட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன். சூப்பே என் மகனுக்கு மட்டும் தான் செஞ்சேன். வேற எல்லாருக்கும் வந்தவி போனவங்களுக்குலாம் செஞ்சு ஊத்தைக்கு நான் செய்யல. அவனுக்கு மட்டும் தான் செஞ்சேன், கொண்டு கொடுத்துக்கேன், குடிச்சிட்டு இருக்கான். உனக்கு வேணா ஒத்தி கூட்டிட்டு வந்தாலும் அவளை செய்ய சொல்லு. சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு செஞ்சுட்டா நாளைக்கு செய்யும்போது எங்களுக்கு சேர்த்து செஞ்சிரு, சரியா? ஆமா, எல்லாருக்கும் சூப்பு செஞ்சு ஊத்தைக்கு தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேணும்னா தேவைப்பட்டா செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிக்க மட்டும் தெரியும் உனக்கு. ஒரு சூப்பு செஞ்சு சாப்பிடக்கு தெரியாது. நானும் அம்மா அம்மானு பார்த்து உனக்கு செஞ்சதெல்லாம் போதும். உடம்பு சரியில்லையே நீ கடையை கூட விட்டுட்டு ஓடி வருவேன். எனக்கு நீ பண்ணதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால யாருக்காகவும் என்ன பார்க்க போறது கிடையாது. உனக்கு தேவைன்னா இந்த கூட்டிட்டு வந்து வச்சிருக்கால, இவளை செய்ய சொல்லு. பாட்டி, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க பாட்டி. நீங்க வருத்தப்படாதீங்க. நான் வார்த்தமே படலப்பா. உங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் என்கிட்ட பேசுவா. ஒரு நாள் கோவத்துல இருப்பா, அடுத்த நிமிஷமே அம்மான்னு வந்து மடியில படுப்பா. நான் பெத்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா. சரி பாட்டி, இந்தாங்க நீங்களும் அனு இந்த சூப்பை குடிங்க. சூர்யா, சும்மா உங்க அம்மா வாயில இருக்கிறதுக்காக தான் சூப்பு வேணும்னு கேட்டேன். சூப்பு குடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கல. எனக்கு சூப்பு பிடிக்காதுப்பா. நீ குடியா, உனக்கு தானே உடம்பு சரியில்லை, உடம்பு தேறனால சூப்புலாம் குடிக்கணும். அனு, நீ பாதி சூப்பு குடிக்கிறியா? வேண்டாம் சூர்யா, அத்தை உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்களே குடிங்க.
பரவாயில்ல அனு, 2 பேரும் பாதி பாதியா குடிக்கலாம். வேண்டாம் சூர்யா, நீயே சூப்பை குடி. அத்தை சொன்ன மாதிரி உனக்கு தான் அடிபட்டு ரத்தம் நிறைய போயிருக்குல்ல. நீ சூப்பு இதெல்லாம் குடிச்சு நல்லா உடம்ப தேத்து. வேலைக்கு வேற போகணும்ல, சரியானா தானே போக முடியும். குடி சூர்யா. ஆனுமா ஏமா வருத்தமா இருக்கா? உங்க அத்தை பேசுனத நினைச்சு மனசு கஷ்டப்படுறியோ? கவலைப்படாதம்மா. உங்க அத்தை கோவத்திலேயாவது உன்னை பத்தி 4 வார்த்தை பேசியாலே நினைச்சு சந்தோஷப்படு. போக போக மகன் எப்படி உளுந்தடிச்சு கவனிக்கல அதே மாதிரி ஒன்னையும் கவனிப்பாமா. அவளுக்கு ஒன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா, சரியா? சரி பாட்டி. டே மணி, வேங்காதவனே, உருப்பிடுவேல நீ. ஏன் அப்படி செஞ்சா? மேடம் மேடம், எது கோவப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் மெதுவா சொல்லுங்க. அவட கையை காலை உடச்சு போடுன்னு சொல்லி ரூபாயை தந்தா எதுவுமே செய்யாம ரூபாய் வாங்கியிருக்கேன் என்கிட்ட இருந்து. மேடம் உடச்சிட்டோம் மேடம். என்னத்தான் உடச்சு கிழிச்சியில அவன் தலையில மட்டும் தான் லேசா அடிபட்டிருக்கான். இப்பதான் ஒருத்தி சொன்னேன், போய் சொல்லாதுங்க. அடிச்சு கையை காலை உடச்சு போடுங்க, 6 மாசத்துக்கு அவனை எலும்பு விடாம பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்கிய. செஞ்சதையாவது என்கிட்ட ஒழுங்கா சொல்லி ரூபாய் வாங்கியிருக்கணும். அதுவும் இல்ல, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஏமாத்தி 50,000 வாங்கிட்டியே. ஒழுங்கு மரியாதையே ரூபாயை போட்டு விடு திருப்பி. மேடம் அதெல்லாம் ஒரு தடவை எங்க கைக்கு ரூபாய் வந்துருச்சுன்னா திரும்பிலாம் வராது மேடம். என்னதே திரும்பிலாம் வராதா? விளங்குவியால நீ எல்லாம் உருப்பிடுவியா? என்னெல்லாம் மனுஷன் நீ? கையை காலை முறிச்சிட்டேன், அவன் நடக்க முடியாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்க 50,000 ரூபாய் போட்டு விடுங்கன்னுட்டா. நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டா போல நினைச்சு ரூபாயை போட்டு விட்டேன். என்ன வேலை பார்த்திருக்க நீ? ஒழுங்கு மரியாதையே ரூபாயை போட்டு விட்டு, இல்ல போலீஸ்ட சொல்லிடுவேன். மேடம் தாராளமா நீங்க போலீஸ்ட போங்க. எதுக்கு ரூபா தந்தியன்னு கேட்பாவோ அதுக்கு பதில் சொல்லிருங்க. நீங்களே போய் போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிருங்க மேடம். என்ன திமிரா? பின்ன என்ன மேடம், நீங்களே அடிக்கிறதுக்கு தான் ரூபாயை தந்திய. போலீஸ்ட போய் சொன்னா மாட்டுறது நான் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து தான் மாட்டுவீங்க. அதனால யோசிச்சு சொல்லாம வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. ஏல 1 ரூபா 2 ரூபா இல்ல 50,000. ஒழுங்கு மரியாதையா 10,000 மட்டும் எடுத்துட்டு 40,000 போட்டு விடுங்க. மண்டையை மட்டும் தான் உடைச்சிருக்கேன், வேற ஒன்றும் செய்யல. இதுக்கு இந்த ரூபாயும் அதிகம். இங்க பாருங்க மேடம், அதிகமோ கம்மியோ நாங்களே அடிக்கிறதுக்கு தான் போனோம். அவனே எங்களை திருப்பி நல்லா அடிச்சிட்டான். ஏதோ மண்டையாவது உடைச்சோமேன்னு சந்தோஷப்படுங்க. அதுல எனக்கு என்னல சந்தோஷம்? அவனே நடமாடக்கூடாது, எழுந்து நிக்க கூட கூடாது, வேலைக்கும் போக கூடாதுங்கிறதுக்காக தான் கையை காலம் உடைக்கவே சொன்னேன். நீ என்னடானா தலையில மட்டும் லேசா தட்டிட்டு ஓடி வந்திருக்க. இங்க பார், என்ன பண்ணுவியே அது பண்ணுவியே எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையே ரூபாயை போட்டு விடு. இல்ல அவன் கையை காலம் மறுபடியும் போய் உடைச்சு விடு. ஏதாவது ஒண்ணு பண்றா இப்போ. மேடம் நீங்க ஒரு தடவை கொடுத்த காசுக்கு ஒரு வேலை பார்த்துட்டோம். மறுபடியும் உங்களுக்கு வேலை செய்யணும்னா மறுபடியும் 50,000 போட்டு விடுங்க. அவர் கையை காலை உடைச்சு விடியும். என்னது மறுபடியும் 50,000மா? ஆமா மேடம், ஒரு தடவை காசு போட்டீங்க, அதுக்கு அவர் மண்டையை உடைச்சாச்சு. அடுத்தது ஒரு 50,000 போடுங்க. கை காலை நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு நடமாட முடியாத மாதிரி உடைச்சிடுறோம். ஆமா வயாம உனக்கு 50 போட்டுட்டே இருப்பாவே. இந்த தடவை மட்டும் நீ அடிச்சு கிழிச்சிருவியோ? ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தி ரூபாய் வாங்குவா, இல்லைன்னா அடிக்கவே மாட்டா. மேடம் அப்படிலாம் இல்லை மேடம், காசு வாங்கிட்டா அதுக்கு தகுந்த வேலையை பார்த்துருவோம். அதான் பார்த்தனே இந்த தடவையே நல்லா பார்த்து கிழிச்சா. ஒழுங்கு மரியாதையா ரூபாயை போட்டு விடுறியா இல்லை போலீஸ்ட சொல்லட்டா? தாராளமா சொல்லிக்கங்க மேடம், மாட்ட போறது நாங்க மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்துதான். டேய் ஓகே மேடம், நான் போனை வைக்கிறேன். மறுபடியும் கை கால் உடைக்கணும்னா காசு போட்டு விடுங்க. வைக்கிறேன் மேடம். ஹலோ ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டு ஓடிட்டானே. இப்போ எனக்கு தான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிப்போச்சு. வெளியவும் சொல்ல முடியல, இவன்ட்டையும் பணத்தை வாங்க முடியல. கேட்ட உடனே 50,000 போட்டே விட்டுருக்க கூடாது. நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு போட்டு விட்டுருக்கணும். நான் சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டானே, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அவன் கை கால் உடையவே இல்லைன்னு. இந்த ஷில்பா வந்து சொல்லலன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. அந்த சரோஜா லேசா அவனுக்கு மண்டையில ஒரு அடிபட்டிருக்கு, இதுக்காக வந்து என்னை அடிச்சிட்டு போனா. நானும் கையை காலெல்லாம் முறிச்சு போட்டு ஆஸ்பத்திரியில சீரியஸா படுத்திருக்கா போல, அதனால தான் வந்து அடிச்சான்னு நினைச்சேன். இந்த ஒரு சின்ன கல்லு விழுந்து மண்டையில அடிபட்டிருக்கு, இதுக்கு வந்து என்னை அடிச்சாலோவா? அவளெல்லாம் சும்மாயும் விடக்கூடாது. காலம் முழுக்க அவ கடையை திறக்க விடக்கூடாது. என்னைய வழி அடிச்சிட்டு போனா. நீ அடிச்ச ஒவ்வொரு அடியும் என் மனசுக்குள்ளே நிக்குது. அதுவும் தெருவுல வச்சு என்னை அவமானப்படுத்தி அடிச்சிருக்கா. விட மாட்டேன், எந்த காலத்துல உன்னை கடையை வச்சு நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். அதே மாதிரி அவன் மவனையும் மருமகளையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். என் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிட்டு போனவே, என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு போனவா அவ. 2 பேரையும் சேர்ந்து நிம்மதியா வாழவே விட மாட்டேனே. அப்புறம் அந்த செல்லம்மா திமிரு பிடிச்சவா, விட மாட்டேன் டி, ஒருத்தரையும் விட மாட்டேன். என்னென்ன பாடுபட போறியானே